இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஈரோடு தாலுகா காவல் நிலையத்தில் இருந்து 500 மீட்டர் தூரத்தில் சாலையோரத்தில் உள்ள புதரில் கடந்த 10ஆம் தேதியன்று காலை இயற்கை உபாதை கழிக்க ஒருவர் புதர் பகுதிக்கு சென்றபோது புதருக்குள் பெண் சடலம் கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். பின்னர் அவர் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு சென்ற தாலுகா போலீசார் மற்றும் டிஎஸ்பி முத்துக்குமரன் ஆகியோர் மோப்பனாய், கைரேகை மற்றும் தடயவியல் நிபுணர்கள் உதவியுடன் பெண்ணின் உடலில் இருந்த தடயங்கள் மற்றும் அந்த பகுதியில் இருந்த தடயங்களை சேகரித்தனர். இறந்து கிடந்த பெண்ணின் சடலத்தை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மாவட்ட கண்காணிப்பாளர் சுஜாதா சம்பவ இடத்திற்கு சென்று நேரில் பார்வையிட்டார். உயிரிழந்தவர் யார், கொலை செய்தவர் யார் என்பது குறித்து விசாரணை செய்வதற்காக மாவட்ட எஸ்பி உத்தரவின் பேரில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்தவர் பெருந்துறை அருகே உள்ள வாய்க்கால்மேடு பகுதியைச் சேர்ந்த 33 வயதான நர்மதா என்பது தெரிய வந்தது. 2 முறை திருமணம் செய்த நர்மதா 2வது கணவரையும் பிரிந்து தனது தந்தையோடு வசித்து வந்துள்ளார். நர்மதாவிற்கு பல ஆண்களோடு திருமணத்தை மீறிய உறவு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. நர்மதா கொலை செய்யப்பட்டு 10 நாட்கள் ஆகியும் எவ்வித ஆதாரமும் கிடைக்காத நிலையில் தனிப்படை காவல்துறையினர் ஈரோடு நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது 9ஆம் தேதி அன்று நர்மதா 17 வயதுடைய திருநம்பி ஒருவருடன் ஈரோடு பகுதியில் சுற்றித் திரிந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். மேலும் தனியார் கால் டாக்ஸி ஒன்றில் திருநம்பியுடன் நர்மதா ஏறிச் செல்லும் சிசிடிவி ஆதாரங்களின் அடிப்படையில் கால் டாக்ஸி பதிவு எண்ணை கொண்டு காவல்துறையினர் அவரை தேட ஆரம்பித்தனர். இதனைத் தொடர்ந்து ஈரோடு அருகே உள்ள தனியார் விடுதி ஒன்றில் தங்கியிருந்த 17 வயது திருநம்பியை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்திய போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. கடந்த 9ஆம் தேதி அன்று அந்த திருநம்பி ரங்கம்பாளையத்தில் இருந்து ஈரோடு பேருந்து நிலையம் வரும் தனியார் மினி பஸ்ஸில் ஏறி பொதுமக்களிடம் யாசகம் பெற்றுக் கொண்டிருந்தார். அப்போது அதே பேருந்தில் நர்மதாவும் பயணம் செய்துள்ளார். இருவரும் அந்த பேருந்தில் அறிமுகமாகி வெகு நேரமாக பேசி பழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இருவரும் ஈரோடு பேருந்து நிலையம் வந்தடைந்தனர். அப்போது திருநம்பி பேருந்து நிலையத்தில் இருந்த தனது நண்பர்களை நர்மதாவுக்கு அறிமுகம் செய்து வைத்துள்ளார். பின்னர் அவர்கள் பேருந்து நிலையம் பகுதியில் வெகு நேரமாக சுற்றித் திரிந்தும் கடைகளுக்கு சென்று குளிர்பானங்களை குடித்தும் சுற்றியிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இரவு 11 மணியளவில் ஈரோடு பேருந்து நிலையத்தில் இருந்து கால் டாக்ஸி ஒன்றை புக் செய்து அதில் திருநம்பியும் நர்மதாவும் பயணம் செய்து ரங்கம்பாளையம் ரிங் ரோடு பகுதியில் வந்து இறங்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து இருவரும் உல்லாசமாக இருக்க புதர்மண்டிய பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள். அப்போது தான் விரும்பியது நடக்காததால் ஏமாற்றம் அடைந்த நர்மதா திருநம்பியை பார்த்து பாலினம் தொடர்பாக தவறான வார்த்தைகளில் தகாத முறையில் திட்டியதாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த திருநம்பி நர்மதாவை பிடித்து தள்ளிய போது அவர் கீழே விழுந்து மயங்கியுள்ளார். பின்னர் மயக்கம் தெளிந்தால் தன்னை காட்டிக் கொடுத்து விடுவார் என்று அச்சமடைந்த 17 வயது திருநம்பி அங்கு கிடந்த கல்லை தூக்கி நர்மதாவின் தலையில் போட்டு கொலை செய்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் இருந்து ரிங் ரோடு சாலைக்கு வந்த திருநம்பி தனது வீட்டின் அருகே வசிப்பவரின் உதவியுடன் வாகனத்தில் வீட்டுக்கு சென்றுள்ளார். அதற்கடுத்த நாள் ஈரோடு அருகே உள்ள தனியார் விடுதிக்கு சென்று தங்கியதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து கொலை செய்த திருநம்பியை கைது செய்த ஈரோடு தாலுகா காவல்துறையினர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாலிமர் செய்திகளுக்காக ஈரோடு செய்தியாளர் ரவிக்குமார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.